Hi students, இன்னைக்கு நாம இந்தியா சைஸ் அண்ட் லொகேஷன்ல இருந்து இந்தியாஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவுக்கு சவுத் ஏசியால ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் இருக்கு. இந்தியால 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இந்தியா தன்னோட பவுண்டரிஸை எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் மற்ற கண்ட்ரீஸோட ஷேர் பண்ணுது. அது மாதிரி நார்த் வெஸ்ட்ல பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் கூட ஷேர் பண்ணுது. அண்ட் நார்த்ல சைனா, டிபெட் அண்ட் பூட்டான் கூட ஷேர் பண்ணுது. ஈஸ்ட்ல மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் கூட லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணுது. சவுத் ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ் அவங்கெல்லாம் வந்து அக்ராஸ் த சி யாருன்னா 2 ஐலாண்ட் கண்ட்ரீஸ் இருக்காங்க. தட் இஸ் ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ். ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் ஒரு நேரோ சேனல் செப்பரேட் பண்ணுது. அது வந்து பார்க் ஸ்ட்ரெய்ட்டும் கல்ஃப் ஆஃப் மன்னாரும். அண்ட் மால்தீவ் ஐலாண்ட்ஸ் வந்து லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ்க்கு சவுத்ல இருக்கு. இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்கான ஜியோகிராபிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் லிங்க்ஸ் அதோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் கூட இருக்கு. 1947க்கு முன்னாடி 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியால இருந்தது. அதாவது ப்ராவின்சஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும். ப்ராவின்சஸ் வந்து டைரக்டா பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அஃபீஷியல்ஸை வைசராய் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து லோக்கல் ரூலர்ஸ், ஹெரிடிட்டரி ரூலர்ஸ் ரூல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லோக்கல் அட்டானமி கொடுத்திருந்தாங்க.